பிதாவுடைய பொறுப்பை எடுத்து வேலை செய்யும் போது மற்றவங்கெல்லாம் தச்சன் குமாரன், இந்த இது இவன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர், நான் தச்சன் குமாரனாகவே இருந்தாலும் பிதா எனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, மத்தேயு 13வது அதிகாரம் 55வது வசனத்திலே, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இப்படி இயேசுவை குறித்து பேசுறாங்க. இயேசுவினாலே அற்புதம் செய்ய முடியாத ஒரு இடம் அவருடைய சொந்த ஊராக இருந்தது. பிரியமானவர்கள், என்னங்க, எப்படி அவராலேயே அற்புதம் செய்ய முடியலன்னா ஏன் என்று பார்க்கும்போது அந்த இடத்துல அவ்விசுவாசம் பெருகி இருந்தது. அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை இவன் தச்சங்குமாரன் தானே, இவன் நம்ம யாக்கோபோட அண்ணன் தானே அப்படின்னு சொல்லி ஒரு தட்டி கழித்து வாழுகின்ற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இடமாக இருக்கின்றது. ஆனா இயேசு பாருங்க, எளிமையா இருக்கிறவங்க, பேச முடியாதவங்க, இவங்களை எல்லாம் தான் தெரிந்து கொண்டு ஆண்டவராலே பெரிய காரியம் செய்ய முடிகின்றது. மோசே யோசித்து பாருங்க, திக்கு வாயு ஆனா மந்த நாவு உள்ளவன் என்று சொல்லப்படுகின்றது. ஆனா இஸ்ரவேலை மீட்க அவர் எடுத்துக்கொண்ட ஒரு பாத்திரம் மோசே என்கின்ற ஒரு பாத்திரமாக இருக்கிறது. மற்றவெல்லாம் எப்படி வேணா பேசட்டும், அப்போ ஊர் பேசித்தான் இருக்கும். இவன் தச்சன் குமாரன் சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. பேசுறதுக்கு இந்த ஊருக்கு நாம் கொடுக்க வேண்டிய, வாய்க்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு நிறைய இருக்கு. அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க, அவங்க மென்னுட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம், அழைத்தவர் அவர் ஒரு வேலையை நமக்கு கொடுக்குறாருன்னா அவர் பாட்டுக்கு மற்றவங்க சொல்றதை கேட்காம, காதுல வாங்கி கொள்ளாம கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு நாம வழியிலே நடக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு விசேஷித்த வல்லமையுள்ள ஒரு பிரசங்கி. ஆனா அவரு சின்ன வயசுல பார்க்கும்போது அவனால் பேச முடியாதுன்னா இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறையா, கோர்வையாக பேச முடியாது. அவர் இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை எல்லாமே இருந்தது. ஆனால் அவர் பார்க்கும்போது பிரசங்கத்துக்கு ஆயத்தம் ஆயிட்டார்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு வல்லமையோடு கூட பிரசங்கம் செய்கின்ற ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்தவர் தான் டிஎல் மோடி என்பவர். அவருடைய ஆரம்பம் ரொம்ப எளிமையாக இருந்தது. எல்லாரும் கிண்டல் செஞ்சாங்க. அவருடைய ஸ்டேச்சரை பார்த்து, அவருடைய பேசுகிற கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸை பார்த்து எல்லாம் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் அசைவை கொண்டு வந்தவர் அவர். யூரோப்பா கண்டத்திலையும் அமெரிக்கா கண்டத்திலையும் பார்த்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சில பணிகளை, சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. பிதாவுடைய பொறுப்பை எடுத்து வேலை செய்யும் போது மற்றவங்கெல்லாம் தச்சன் குமாரன், இந்த இது இவன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர், நான் தச்சன் குமாரனாகவே இருந்தாலும் பிதா எனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு சிந்தையோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம் வல்லமையோடு செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பணியை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு கர்த்தாவே பலனையும் தாங்க. ஆண்டவரே, வழிகளையும் ஆயத்தம் பண்ணி தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.